இல்ல வைத்தறிச்சலா இருக்கு. யார பார்த்தாலும் பஸ்ல ஏறுறோட ப்ரோ என்னடா ப்ரோ எவன்டா ப்ரோ எவன் ப்ரோ எங்க அண்ணன்டா. டேய் நடிக்கிற காசை பூரா எடுத்து தான் மக்கள் கஷ்டப்படுது தான் கஷ்டப்படுறான். ரைட் அண்ணன் வந்தியா விளம்பரம் வேணாண்டா. டே தம்பி விளம்பரம் வேணாம் அதான்டா தமிழ எவன் எல்லாம் பேசுறீங்க. நண்பர்கள் ஒரு பர்சனலான வேண்டுகோள் எல்லாம் வந்த உடனே நடிகரை பேச விடாதீங்க, அவங்க பேசுறான்றீங்க. சத்தியமா நான் உங்க கூட தான் இருக்கேன். நான் நடிகனா என்னை பார்க்காதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா பாரு, தமிழனா பாரு, உன் வீட்டு பிள்ளையா பாரு, உங்க அக்கா மயனா பாரு, உன் தங்கச்சி மயனா பாரு, உன் பெரியப்பா உங்க பையனா பாரு. என்னை உனக்கு பிடிக்கும். ஆனா என்ன அமைதியா இருக்கீங்க? என்ன வேணும்? டீ வேணுமா? டிபன் வேணுமா? டீயா டிபனா? எதா இருந்தாலும் சொல்லு, கலந்தாம சொல்லு, கடவுளன்னு வரும். கேட்டு வாங்கி தின்னு. போராட்டத்துக்கு ஆதரவு கொடு. எல்லா பேரும் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து அங்க வந்து அந்த 10 பேர் 20 பேரை சேர்ந்து கொளுத்திக்கிட்டு அங்க மண்ணில் உட்கார்ந்துருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டு வந்தேன். அதனால என்ன கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஆனா உங்க உற்சாகம் தான் எங்களை வழியில எடுத்தது. எப்பா பேரை சொல்லக்கூடாது, இந்த சோப்பு பேரை சொல்லக்கூடாது, இந்த சீப்பு பேரை சொல்லக்கூடாது, இந்த சாம்பு பேரை சொல்லக்கூடாது. தப்பா இருக்குறாங்க. தாய் குலவரே உங்களை மாதிரி ஒரு ஆத்தாவே என்னை பத்தி இருக்கு. அதனால அவங்க பயன்படுத்துறதையும் சொல்லக்கூடாது. ஆனா அத வித்து நிறைய வாங்கி நீங்க பயன்படுத்தி பணக்காரனா அமெரிக்காக்காரன் ஆக்கி விட்டு தமிழ்நாட்டில் இருக்கவன ஓட்டாண்டி ஆக்கி விட்டுருங்க. நம்ம ஊருக்காரன் பொருளை வாங்குடா. காலையில எந்திரிச்ச உடனே பால் வாங்குறாங்க. என்ன பால் கேள்றா? பால் இது நம்ம ஊர் பால் கிடையாங்க, வெளியில இருந்து வருதுங்க. இதுக்கு வெளியில இருந்து வர எப்ப நம்மளை மதிப்பாங்க? நம்ம ஊர்ல நம்மளை மதிக்கிற ஒருத்தரை மதிச்சுக்கிறீங்க. இப்படித்தான் எங்க ஊர்ல அலநல்லூர்ல பூரா சரி வெளிநாட்டுக்காரன் வரேன் பாவம் அவனை மதிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து சேர் போட்டு அவனை உட்கார வச்சோம். அவன் போட்டா எடுத்து மாட்டை முறுக்கிறேன்னு சொல்லி போட்டா காமிச்சு விட்டு நான் ஜல்லிக்கட்டை தடை பண்ணி விட்டு போயிருக்காங்க. பேசியா எய்த்த வீட்டுல இருக்க பழகியா தெருவா உட்காந்து பேசியா அதை விட்டுட்டு நீ மச்சான் பாத்தியா அந்த ஷூ 18,000 வெரி எக்ஸ்பென்சிவ் சூப்பர் மாமா. செல்ஃபி பார்த்து இந்த போனை வாங்கிட்டு வந்து இப்படி ஒரு ஆளை பழப்பிடுறாங்க காலையில. பாத்துக்க இப்ப 4 பேர் ஆப்பிள பார்த்த உடனே அவன் 4 மாடல் போட்டியா 8,000 50,000 30,000 28,000 அப்படி 4 மாடல் போட்டியா. நம்ம காசை பூரா அவன் தின்ட்டு போறான். தயவு செஞ்சு சொல்றியா எதுக்கியா இவ்வளவு? போன்ல 1 லட்சம் ரூபாய் போடுறீங்க, போன்ல எதுக்கியா 20,000 போடுறீங்க? போன்ல எதுக்கு 20,000 போடுற? போன் உனக்கு சோறு போட போதா? போன் உனக்கு 100 ரூபாய். ஏயா அண்ணன் ஏத்த மாதிரி இருக்காரு, தம்பி ஏத்த மாதிரி இருக்குன்னா பக்கத்துல பேசுறது இல்ல. ஒரு SMS அனுப்பி போட்டு மாப்பிள மாமா வேற யூ ஏண்டா டேய் ஏத்த மாதிரி இருக்க மாமா கேக்குடா வேற இந்த தானே இருக்காரு, மாடியில இருக்காரு மாப்பிள, கீழே தான் இருக்கா. ஒரே 2 ஸ்டெப் இறங்கி வந்து மாமா மேல அம்மா கூப்பிடுது. இது சொல்றதுக்கு நோவுது. அந்த நோவுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? யாராவது யோசிங்களா? உண்மையா போயா? அவன் மனச்சாட்சியை தொட்டு பேசு. எய்த்த வீட்டுல இருக்கிறவன் இல்ல, ஒரே வீட்டுல 2 ரூம்ல 3 ரூம்ல இருந்துகிட்டு SMS அனுப்பி விடுறான். உண்மையா போயா? அவன் உண்மையா கை தூக்கு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இல்ல அதுக்கு காரணம் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் அமைதியாரு. அதுக்கான காரணம் நான் சொல்றேன். நீ குடிக்கிற சத்து இல்லாத பால், அந்த பாலை குடிச்ச அப்படின்னா சோம்பேறித்தனமா தூங்கிக்கிட்டே இருப்ப. காய் மூட்டு 2 வலிக்க, கால் மூட்டு 2 வலிக்க. அப்புறம் எங்கிட்ட நீ போயிட்டு உறவை போய் நீ பாப்ப? அப்புறம் எப்படி நீ போய் உறவுகளை போய் பாப்ப? எப்ப நீ போய் பேசுவ? எப்ப நீ அறிவா சிந்திப்ப? நீ சிந்திச்சா அவனுக்கு பிரச்சனை, எனக்கு பின்னாடியா? நீ சிந்திச்சா அவனுக்கு பிரச்சனை, நீ வாழ்ந்தா அவனுக்கு பிரச்சனை. நீ நோயாளியா இருக்கணும்.